ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி இன்றைக்கி ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 133 796. நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 3 நாள் ரிசல்ட் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா சி போர்டை மட்டும் பாருங்கள் அப்படின்னா, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு பவர் 5 அப்படின்னு பாஸ் ஆகிக்குதுன்னு சொன்னோம். அடுத்த நாள் 0 வந்துச்சு. அந்த ஜீரோவுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 5 பாஸ் ஆகிக்குதுன்னு சொன்னோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5க்கு பவர் 0 அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 17 17க்கு பவர் 2 வந்தால் 2 வரணும், இல்லை நேரடியாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரியே வந்து 7 பாஸ் ஆகிருக்கு. நமக்கு சொன்ன கெஸ்ஸிங் அப்படி ஆகிருக்கு. வாங்க வந்து வீக்லி சார்ட்டை பார்க்கலாம். நம்ம வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னோம், வாரத்து இடத்துல என்ன வருதோ 0 61 அது ரிப்பீட்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் 0 வந்து அப்படியே அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் வந்து பாருங்கள் 6 பாஸ் ஆகிருக்கு, 0 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 1 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் வந்து பாருங்கள் 0 1 பாஸ் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு என்ன பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 796 பாஸ் ஆகிடுச்சு. 796. அப்போ வந்து நாளைக்கு பாஸ் ஆகக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். நாளைக்கு பாஸ் ஆகக்கூடிய நம்பர் 0 அல்லது 1. அதே மாதிரி வந்து நாம் என்ன சொல்லலாம்னா, நம்ம நேற்று வந்து ஏபி பிசிஏசிலாம் நம்ம கெஸ்ஸிங் பிரிச்சுட்டு நம்ம வந்து சி போர்டில் என்ன வந்தால் இதுதான் வரும் அப்படின்னு நம்ம ஒரு ட்ரிக் கொடுத்துருந்தோம். நீங்கள் சி போர்டை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னால், அதே மாதிரியே நம்ம சொன்ன ட்ரிக் படியே சி போர்டில் 6 வந்தால் இதுதான் வரும் 4 நம்பர் கொடுத்தோம். அதே மாதிரி வந்துருக்குது. அதுக்கான பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோ பார்த்துங்க, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரிக்கு சி போர்டில் 6 தான் வருதுன்னா ஏசிபிசியில் இந்த 4 நம்பரை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நேற்று சொல்லி நம்ம வீடியோ போட்டோம். அங்கே பாருங்கள், சி போர்டில் 6 வருது அப்படின்னா ஏசிபிசியில் இந்த 4 நம்பர் தான் வரும். 86 36 96 46. அப்போ இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 96 பாஸ் ஆகிருக்குங்க. அது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து 9 வரைக்கூடிய நம்பர்களில் நம்ம சி போர்டில் என்ன வருது அதை வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ட்ரிக் கொடுப்போம். அதனால் வந்து நீங்கள் வந்து நேற்று வீடியோவில் சி போர்டில் 6 வந்தால் இந்த 4 நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சுங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா இந்த 4 நம்பர் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த நம்பர் தாங்க வரும் 4 நம்பர். சரி, அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டில் என்ன வரும் அதை வச்சு ஒவ்வொரு நம்பர் கொடுப்போம். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ரெகுலராக எடுத்து வச்சுக்கோங்க. 9 நாளைக்கு கொடுப்போங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன அப்படின்னா காருண்யா 709. இதுக்குரிய நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பார்த்துடலாம். நம்மளுடைய கெஸ்ஸிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 3 4. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 1 சி போர்டில் வரப்போகுதுன்னு அதை வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த பேஜை நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சி போர்டில் 1 வருதுன்னா இந்த 4 நம்பர் தான் வருங்க. நீ எப்படி நீங்கள் பார்த்தாலும் பாருங்கள், 31 41 81 91. நீங்கள் வந்து சி போர்டில் 1 வந்தால் இந்த நம்பர் தான் வருங்க. வேணால் டபுள்ஸுக்கு பொருந்தாது, மீறி எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால் வந்து இந்த பேஜை வந்து நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சி போர்டில் 1 வருது, உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதுன்னா இது தாங்க வரும். ஏசி பிசி போர்டில் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏபி போர்டு பார்த்துடலாம். ஏபி போர்டை பொறுத்த வரைக்கும் 38 49. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து 1 6. அதனால் 1 6 கெஸ்ஸிங் வச்சுக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங் வருதான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம 1 வந்தால் அந்த 4 நம்பர் சொல்லிக்கிறோம், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மற்ற போர்டில் ஆடுறப்பையும் அதை யூஸ் பண்ணுங்க. வாங்க ஏபிசி பார்த்துடலாம். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 481 391 341 431.
நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு வந்து 1 வரும் அப்படிங்கிற இதில் வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க உங்கள் கெஸ்ஸிங் வருதான்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேஎல் மற்றும் டிஎல் நம்பர் போகணுன்னா இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. 73 391 63 727. நீங்கள் வந்து இப்போ வெற்றி பெற்ற பிறகு அடுத்த அரை மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் ஆகிரும். மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, நேரடி கம்பெனி. நீங்கள் அதான் மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, ஒரு தாட்டி போட்டு பாருங்கள். நம்பாமல் இருந்தால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.